கைஸ், இன்னைக்கு டெய்லி சென்டென்சஸ்ல நம்ம என்ன சென்டென்ஸ்ல தான் பார்க்க போறோம் அப்படின்னா, அனைத்தையும் நான் ஒப்புக்கொள்கிறேன். நீ சொன்ன எல்லாத்தையுமே நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றது. இப்போ நம்ம ஒரு தப்பு செஞ்சுட்டு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அந்த டைம்ல, இல்ல வந்து ஆஹ் நம்ம தெரியாம செஞ்சுட்டு தெரிய வரும்போது, இதெல்லாம் ஐ வில் கன்ஃபெஸ். கன்ஃபெஸ்னா அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றது. ஐ வில் கன்ஃபெஸ் எவ்ரிதிங் ஐ நோ அப்படின்னு சொல்லலாம். ஐ வில் கன்ஃபெஸ் எவ்ரிதிங் ஐ நோ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், எனக்கு என்ன நடந்தாலும் எனக்கு கவலை இல்லை, நீ பண்றத பண்ணு, எனக்கு என்ன நடந்தாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ டோன்ட் கேர் வாட் ஹேப்பன்ஸ் டு மீ. ஐ டோன்ட் கேர் வாட் ஹேப்பன்ஸ் டு மீ. எனக்கு என்ன நடந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்றது. யாராச்சும் ஒருத்தர் அட்வைஸ் பண்ணும்போது, அவன் எங்கப்பா என் பேச்சை கேட்கறான், அவன் என் பேச்சை கேட்கறதே இல்லை, இந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அவன் என் பேச்சை கேட்பதில்லை. இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஹீ நெவர் லிசன் டு மீ. அதாவது நான் சொல்றத அவன் கேட்கறதே இல்லை அப்படின்னு சொல்றது. ஹீ நெவர் லிசன் டு மீ. இதே அவ கேட்கறது இல்லை அப்படிங்கிறத ஷீ நெவர் லிசன் டு மீ அப்படின்னு சொல்லலாம். நான் உடனே அங்க வரேன். ஏதாச்சும் ஒரு இஷ்யூஸை பத்தி நம்ம சொல்லும் போது, என்ன சொல்ற, இரு நான் உடனே அங்க வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதை ஐ வில் பி தேர் அட்வான்ஸ். ஐ வில் பி தேர் அப்படின்னா நான் அங்க வரேன் அப்படின்னு சொல்றது. ஐ வில் பி தேர் அட்வான்ஸ் அப்படின்னு சொல்றது. கவலைப்பட ஒன்றுமில்லை, தைரியமாயிரு. இதுல எதுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்க, கவலைப்பட ஒன்றும் இல்லை, தைரியமா இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேட் சுச்சுவேஷனை சொல்லலாம். இல்லை வந்து நம்ம ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணும்போது சொல்லலாம். ஸோ அதை நத்திங் டு வரி பி பிரேவ் அப்படின்னு சொல்லலாம். நத்திங் டு வரி அப்படின்னா கவலைப்பட எதுவும் இல்லை, பி பிரேவ்னா தைரியமா இரு. உங்களுக்கு எது சரி என்று படுகிறதோ அதை செய்யுங்க. ஸோ இது என்னன்னா, உனக்கு எது சரின்னு படுதோ அதை நீ செய், நீ யாருக்காகவும் பயந்துட்டு இருக்காது, இந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. அதை டூ வாட் எவர் யூ ஃபீல் இஸ் ரைட். டூ வாட் எவர்னா எது வேணாலும் செய். வாட் எவர் யூ ஃபீல் இஸ் ரைட் அப்படின்னா உனக்கு எது சரின்னு தோணுதோ அதை செய்யணும் அர்த்தம். நீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்போம் இல்லையா. நீங்க எல்லாருமே சாப்பிட்டாச்சா அப்படின்னு கேட்போம். ஸோ அதை எப்படி சொல்லலாம், நீங்க எல்லாரும் டின்னர் சாப்பிட்டீங்களா, லஞ்ச் சாப்பிட்டீங்களா, இல்லை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்களான்னு கேட்போம் இல்லையா. அதை ஆல் ஆஃப் யூ ஹேட் யுவர் டின்னர் அப்படின்னு சொல்லலாம். இல்லை டின்னர் டைம்ல கேட்டால் டின்னர் சொல்லலாம். லஞ்ச் டைம்ல கேட்டால் ஆல் ஆஃப் யூ ஹேட் யுவர் லஞ்ச் அப்படின்னு கேட்கலாம். அது பிரேக்ஃபாஸ்ட்ல கேட்டால் ஆல் ஆஃப் யூ ஹேட் யுவர் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு கேட்கலாம். என் வாழ்க்கையில் இதே மாதிரி நடந்திருக்கிறது. அதாவது நம்ம கிட்ட ஒரு விஷயம் யாராச்சும் ஷேர் பண்றாங்கன்னு வைங்களேன். ஸோ அந்த டைம்ல என் லைஃப்ல இதே மாதிரி நடந்திருக்கு, எனக்கும் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு இப்படி சொல்லுவோம் இல்லையா. ஒரு ஒரு ப்ராப்ளமா இருக்கலாம், இல்லை வந்து ஒரு இன்ஜூரிஸ் அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஸோ அப்பெல்லாம் எனக்கும் இதே மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை சம்திங் சிமிலர் ஹேப்பன்ஸ் இன் மை லைஃப் டூ. இன் மை லைஃப் டூனா என் வாழ்க்கையிலையும், சம்திங் சிமிலர் ஹேப்பன்ஸ்னா இதே மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்றது. சம்திங் சிமிலர் ஹேப்பன்ஸ் இன் மை லைஃப் டூ, என் வாழ்க்கையில இதே மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட், நீங்க இங்கு வேலை செய்ய விரும்புகிறீர்களா. ஒரு பிளேஸ்க்கு போறோம் வைங்களேன். நம்ம ஏதாச்சும் இன்டர்வியூஸ் இல்லை ஏதோ ஒரு பிளேஸ்ல எனக்கு வேலை கிடைக்குமான்னு கேட்கும் போது, நீங்க இங்க வேலை செய்யணும்னு ஆசைப்படுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்பாங்க இல்லையா. அதை would you like to work there, would you like to work there அப்படின்னா நீங்க அங்க வேலை செய்ய ஆசைப்படுறீங்களா. இது இங்க அப்படிங்கிறத would you like to work here, here there இதை மாற்றி சொல்லிக்கலாம். அங்க இங்க அந்த மாதிரி சென்டென்ஸ் இருக்கு. நம்ம சேனல்ல இது மாதிரி டெய்லி யூசிங் சென்டென்சஸ் ஒரு சீரியஸா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். போய் மறக்காம பிளேலிஸ்ட்ல செக் பண்ணி பாருங்க. அண்ட் உங்களுக்கு என்னோட வே ஆஃப் டீச்சிங் பிடிச்சிருக்கா, இன்னும் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட் கொடுங்க.